ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நரிஷ் நேச்சுரலி. உங்க விரல் ஜாயிண்ட்லயோ, முட்டிலையோ, கணுக்கால் ஜாயிண்ட்லயோ, இல்ல கால் கட்டவிரல் ஜாயிண்ட்லயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஜாயிண்ட்லயோ வலி, வீக்கம், எரிச்சல், சிவந்து போதல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டா அது ஆர்த்தரைட்டிஸ்ல ஒரு வகையான கவுட்டா இருக்கலாம். நீங்க சாப்பிட்ற புரோட்டீன் பியூரினா மாறி, அந்த பியூரின் யூரிக் ஆசிடா மாறி, அந்த யூரிக் ஆசிட் யூரியாவா மாறி யூரின் வழியா வெளியேறணும். பட் கவுட் இருக்கிறவங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் யூரியாவா மாறாம கிறிஸ்டல்ஸா மாறி ஜாயிண்ட்ல படிஞ்சு ஜாயிண்ட அரிக்க ஆரம்பிக்கிறதால தாங்க முடியாத வலியும் எரிச்சலும் ஏற்படும். எந்த ஃபுட் எல்லாம் கவுட் அட்டாக் வராம நம்மள பாதுகாக்கும்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம டயட் பியூரின் கம்மியான உணவுகளா இருக்கணும். இனிப்பு சேர்க்காத செரிஸ், பெரிஸ், பப்பாளி, அன்னாசி இதெல்லாம் பாடியோட அசிடிக் லெவலை கம்மி பண்ணி அல்கலைனா மாத்தி இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. அப்புறம் விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் யூரினோட pH லெவலை இன்க்ரீஸ் பண்ணி யூரிக் ஆசிட் லெவலை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது. சோ அதை அதிகமா எடுத்துக்கோங்க. இஞ்சி, முள்ளங்கி, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், சோம்பு, சீரகம், கிராம்பு, பூண்டு இதெல்லாம் பாடியில யூரிக் ஆசிட் பில்டப் ஆகுறத தடுத்து இன்ஃப்ளமேஷனையும் குறைக்குது. சிகப்பரிசி அப்புறம் பாலிஷ் பண்ணாத முழு தானியங்கள் சாப்பிடலாம். தினமும் குறைஞ்சது 8 to 10 கிளாஸ் தண்ணீர் வர குடிக்கிறது யூரிக் ஆசிட ஈஸியா பாடியை விட்டு வெளியேற்ற ஹெல்ப் பண்ணும். பருப்பு வகைகள் அப்புறம் குடைமிளகாய் வகைகள் உங்க உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. கொழுப்பு கம்மியான பால் பொருட்கள், பிளான்ட் புரோட்டீன்ஸ், கொட்டை வகைகளை அனிமல் புரோட்டீனுக்கு பதிலா சாப்பிடலாம். அடுத்து எந்தெந்த ஃபுட்டை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்னு பாக்கலாமா? ஷெல்ஃபிஷ், இறால் மற்றும் கடல் உணவுகள்ல பியூரினோட அளவு ரொம்ப அதிகம். சோ அதை அவாய்ட் பண்ணுங்க. ஈரல் போன்ற ஆர்கன் மீட் அப்புறம் ரெட் மீட்லயும் பியூரின்ஸ் அதிகம். சோ அதையும் அவாய்ட் பண்ணுங்க. மது வகைகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் போன்றவை கவுட்டை ஈஸியா ட்ரிகர் பண்ணிடும். சோ கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணுங்க. ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப் ப்ராசஸ் பண்ணி பேக் செய்யப்பட்ட உணவுகள்ல அதிகமா இருக்கும். அதே மாதிரி இனிப்பு சேர்த்த பழரசங்கள் இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும்போது பியூரினா அதிகமா ரிலீஸ் பண்ணி இன்ஃப்ளமேஷனையும் அதிகப்படுத்திடுது. அதிகப்படியான இனிப்பு சேர்த்து ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஸ்நாக்ஸ் இன்ஃப்ளமேஷனை அதிகமாக்கும். இனிப்பு சேர்த்த மைதாவில செஞ்ச பேக்கரி ஐட்டம்ஸ் அப்புறம் சாக்லேட் வகைகளை ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணுங்க. எண்ணெயில பொரித்த உணவு வகைகள் மற்றும் ஸ்நாக்ஸ் கவுட்டை அதிகப்படுத்தும். கவுட்ல இருந்து முழுமையா விடுபட உங்க லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர தேவையா இருக்கும்னு பாக்கலாமா? ஆரோக்கியமான உணவுகளை ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கன்சிஸ்டன்டா சாப்பிடுறது ரொம்பவே முக்கியமானது. உங்களோட உடல் எடையை ரொம்ப குண்டாயிடாம கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. தினமும் எக்ஸசைஸ் பண்றத ஒரு ஹேபிட்டா கொண்டு வாங்க. டீஹைட்ரேஷன் அதாவது நீரிழப்பு பாடியில யூரிக் ஆசிட டைலூட் பண்ண போதுமான தண்ணி இல்லாததால ரத்தத்துல யூரிக் ஆசிட் லெவலை அதிகப்படுத்திடும். சோ நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க உடல் தன்மை வாதமா, பித்தமா இல்ல கபமான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற வீடியோ லிங்கை மறக்காம செக் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.